ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா சுராஸ் ஹட். இது ஆடி 18க்கு முன்னாடி நாள் ஈவினிங் போல் கிராசரிஸ் வாங்க கிளம்பிருந்தோம். இது என் மாமனார் எழுதின லிஸ்ட்டு தான். ஒரு வீட்டுக்கு தேவையான தீப்பெட்டி முதல் கொண்டு இருக்கும். அதை பார்த்து நமக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கலாம். நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஷிப் டேவாக இருக்கணும், இல்லைனா அது கடந்திருக்கும். இருந்தாலும் நம்ம பிரியா சுராஸ் ஹட் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷ் சொல்லவும், அதே மாதிரி லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. நம்மளோட பாண்ட் ஃப்யூச்சரில் இன்னும் மேலும் மேலும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டி தாங்க. க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னா ஸ்கூல்லேயுமே ஒரே ஒருத்தி தான், காலேஜ்லேயுமே ஒரே ஒருத்தி தான். 2 பேருமே எனக்கு கிடைச்ச ஒரு காட்ஸ் கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். நான் என்னோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் 2 பேருக்குமே தெரியும். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என் சந்தோஷத்தில் இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. பட் நான் கவலைப்படும் போது எப்பயுமே என் கூட இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் கால் ஆச்சு இருக்கும். ஐ ஹோப் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் சொன்னால் 2 பேரும் கோவப்பட மாட்டாங்க. ஒருத்தி ஸ்கூல் ஃப்ரெண்ட் அவள் பர்த்டே டேட்டே நான் மறந்துடுவேன், 23 28 அப்படிங்கிறது. பட் நான் ஈவன் மறந்துட்டேன்னு தெரிஞ்சாலுமே, நான் சமாளித்தாலுமே பரவாயில்ல விடுடி அப்படின்றவா ஒருத்தி. இன்னொரு காலேஜ் ஃப்ரெண்டு, அவள் என்னோடய பர்த்டே எல்லாமே ஃபஸ்ட்டு 12 o'clock விஷன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அவள் தான் எனக்கு. பட் நானுமே அவளோட டேட்டு ஞாபகம் இருக்கும், பட் ஏதாவது ஒரு வேலையில் மறந்துடுவேன். அவள் என்றைக்குமே அதை ஒரு ஈகோவாகவோ நாம் ஏன் விஷ் பண்ணோம் அப்படி பார்த்ததில்ல. அதே மாதிரி அழுவுறன்னு தெரிஞ்சுட்டா, காலேஜில் ஒரு பிரச்சனை, வீட்டில் ஏதாவது சண்டை அப்படின்னா அழுவுறன்னு தெரிஞ்சுட்டா பக்கத்தில் உட்காந்துருவா. ஆறுதலெல்லாம் சொல்ல மாட்டா, பேசாமல் படுத்துக்கிட்டு அழு அப்படின்னு சொல்லி மடியை கொடுத்துருவான். பட் அவளுக்கு அந்த மாதிரி நான் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு அமையல. ஏன்னா ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங் கேர்ள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் படித்தது காலேஜ் கோ எஜுகேஷன் தாங்க. ஈவன் எனக்கு பசங்களுமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ அடுத்தடுத்து எல்லாருக்குமே மேரேஜ் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் மந்தில் கூட என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு மேரேஜ் ஆக போகுது. அப்பார்ட் ஃப்ரம் ஜெண்டர், கேஸ்ட் இதெல்லாம் தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க. எல்லாருக்குமே ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே.